திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஆந்திர மாநிலத்திலிருந்து 2 பெண்கள் வாழைத்தார் ஏற்றி வந்த வேனில் லிப்ட் கேட்டு திருவண்ணாமலைக்கு சென்றனர். அந்த சரக்கு வேன் திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் புறவழிச்சாலை அருகே சம்பவத்தன்று நள்ளிரவு வந்தபோது இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய 2 பேரும் மினி வேனை மடக்கினர். வேனில் இருந்து 2 பெண்களையும் கீழே இறங்குங்கள், சந்தேகமாக உள்ளது என்று கூறி மிரட்டி கீழே இறக்கியுள்ளனர். வேனில் இருந்த இளம் பெண் வளர்ப்பு தாயுடன் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சாமி கும்பிட செல்வதாக தெலுங்கு மொழியில் கூறியுள்ளார். இதனையடுத்து தாங்களே அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி 2 பெண்களையும் ஆளுக்கொரு 2 சக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்ட காவலர்கள் திருவண்ணாமலை நோக்கி செல்லாமல் விழுப்புரம் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏமாற்றி கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. வயதான பெண்ணை சாலையின் வலதுபுறத்தில் இருந்த பள்ளத்தில் தள்ளிவிட்ட காவலர்கள் இளம் பெண்ணை மட்டும் இடதுபுறம் உள்ள புல்வெளி பகுதிக்கு கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து விடியற்காலை 4 மணி அளவில் பாதிப்பிற்குள்ளான இளம் பெண்ணை அழைத்து வந்து சாலையில் அம்போவென விட்டுவிட்டு காவலர்கள் 2 பேரும் அங்கிருந்து தப்பித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் சாலையில் சென்றவர்களிடம் உதவி கேட்டு அருகில் உள்ள செங்கல் சூளைக்கு சென்ற அந்த இளம் பெண்ணை மீட்டு அங்கிருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை சார்பில் அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டனர். 2 காவலர்கள் மீதும் பலாத்கார வழக்கு பதிவு செய்து தனி இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக பாலியல் பலாத்கார வழக்கில் காவலர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 2 சஸ்பெண்ட் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்து தேசிய மகளிர் ஆணைய தலைவர் நேரடியாக விசாரித்தார். பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசாருக்கு தகுந்த கவுன்சிலிங் வழங்கவும் வரும் காலங்களில் இதுபோன்று நடக்காமல் தடுக்கவும் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட எஸ்பிக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியதாக தெரிவித்தார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டிய போலீசாரே இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 2 ரோந்து காவலர்களையும் நிரந்தரமாக காவல்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்வதாக காவல் கண்காணிப்பாளர் அறிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் மணிகண்டன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.